Hello students, last video நம்ம வந்து ஃபினான்ஷியல் டிசிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 3 types of decisions இருக்குது அப்படின்றத பார்த்தோம் இல்லையா. ஸோ அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன், ஃபினான்ஸ் டிசிஷன், டிவிடெண்ட் டிசிஷன் அப்படின்னு 3 types of decisions இருக்குது அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டிசிஷன்ஸை பற்றி நம்ம பார்த்தோம். இதில் டீட்டெயில்டாக பார்த்தது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபினான்சிங் டிசிஷன் பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒரு ஆர்கனைசேஷனில் ஃபினான்ஸை பேஸ் பண்ணி எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ் வந்து எவ்வளோ வந்து முக்கியமானது, அந்த ஆர்கனைசேஷனுடைய க்ரோத்துக்கும் சரி, அந்த ஆர்கனைசேஷனுடைய ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் சரி எந்த அளவுக்கு வந்து அது இம்பார்ட்டன்ட், ஆர்கனைசேஷனுடைய டோட்டல் என்விரான்மெண்ட்டுக்குமே எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த சாப்டருடைய ப்ரீவியஸ் வீடியோஸுடைய லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பார்க்கும்போது இந்த சாப்டர் வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே, ஃபினான்சிங் டிசிஷன் அப்படின்றதுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆர்கனைசேஷன்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் ரிலேட்டடாக ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு கேபிட்டலை ரைஸ் பண்ணுறதுலேருந்து அதை என்னென்ன எக்ஸ்பென்சஸ் டே டு டே வந்து என்னென்ன எக்ஸ்பென்சஸ் எல்லாம் பேர் பண்ண போகிறாங்க, எவ்வளோ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க, ஸோ எவ்வளோ ஃபினான்ஸ் வந்து அந்த ஆர்கனைசேஷனோட ரன்னிங்க்கு தேவைப்படுது, எவ்வளோ அந்த ப்ராஃபிட்டில் எவ்வளோ சேவ் பண்ண போகிறாங்க, எவ்வளோ ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்ட்டாக கொடுக்க போகிறாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபினான்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ அந்த ஃபினான்ஸை பேஸ் பண்ணி எடுக்கக்கூடிய டிசிஷன் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஆர்கனைசேஷனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா வந்து கருதப்படுது. திஸ் டிசிஷன் இஸ் அபவுட் த குவாண்டம் ஆஃப் ஃபினான்ஸ் டு பி raised from various long term sources. ஸோ ஒரு லாங் டேர்முக்கு என்னோடய பிஸ்னஸை நான் கொண்டு போகிறேன் அப்படின்னும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்சிங் ரிலேட்டடாக எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ், அதாவது இப்போ ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், இல்லை வந்து நான் வந்து என்னுடைய பணத்தை வந்து நான் இன்னொரு கம்பெனியினுடைய ஷேர் வாங்குறதுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை இன்னொரு பிரான்ச் ஆஃப் என்னோடய ஆர்கனைசேஷனை நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கூட என்னோடய அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் சரியான முறையில் என்ன பண்ணணும், மேனேஜ் பண்ணணும். இன்கேஸ் நான் ஷேர் மார்க்கெட்லேயே ஆகட்டும், இல்லை என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட்லேயே ஆகட்டும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா நான் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் இல்லையா. அதுக்காக உபயோகப்படுத்தக்கூடிய இந்த குவாண்டம் ஆஃப் ஃபினான்ஸ் அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டினுடைய மேனேஜ்மெண்ட் ப்ராப்ளத்தையோ வந்து பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்கலாகவோ இல்லை ஸ்டாட்டிஸ்டிக்கல் சொல்யூஷன் சிஸ்டத்தின் மூலமாகவோ நம்ம வந்து ஒரு சொல்யூஷனை கொண்டு வருது. ஓகேவா. ஸோ ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் எதுவாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக அந்த ப்ராப்ளத்தை அக்யூரேட்டாக ஃபாஸ்ட்டாக வந்து சால்வ் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சால்வ் பண்ணுறதுக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம ஷேரினுடைய வேல்யூவை வந்து ப்ரைஸை வந்து ரைஸ் பண்ணுறதுக்கும் சரி, இல்லை ஏதாவது ஃப்ராட் ஏதாவது நடந்திருக்குன்னா அதை டிடெக்ட் பண்ணுறதுக்கும் சரி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒரு டூல் மாதிரின்னு வச்சுக்கலாம். ஓகேவா. ஸோ திஸ் டிசிஷன் இஸ் அபவுட் த குவாண்டம் ஆஃப் ஃபினான்ஸ். எப்படி அந்த ஃபினான்சியல் ப்ராப்ளத்தை நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம், அதுவும் இல்லாமல் அது நம்ம வந்து ஒரு லாங் டேர்ம் சோர்ஸஸ்க்காக கொண்டு போக போகிறோம் இல்லையா. ஸோ அப்போது அந்த ஃபினான்ஸை வந்து சரியான முறையில் நம்ம வந்து பயன்படுத்தணும். இன்கேஸ் அதில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா அதை எப்படி டேக்கிள் பண்ணணும் அப்படின்ற முறையும் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஷார்ட் டேர்ம் சோர்ஸஸ் ஆர் ஸ்டடிட் அண்டர் த ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட். இப்போ ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கம்பெனியில் நடக்கக்கூடிய டே டு டே எக்ஸ்பென்சஸ், அதாவது இப்போ ஒரு அசட்ஸ் ஷார்ட் டேர்ம் அசட்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. என்னென்ன, கேஷ், இன்வென்ட்ரி, ரிசீவபிள்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் டேர்ம் அசட்ஸ். ஓகேவா. இதுவே ஷார்ட் டேர்ம் லயபிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேயபிள்ஸ், என்னென்னலாம் எக்ஸ்பென்சஸ் நம்ம பேர் பண்ணணும். ஓகேவா. அதே போல் ஷார்ட் டேர்ம் டெப்ட், குறுகிய காலத்தில் நம்ம அடைக்கக்கூடிய கடன். மோஸ்ட்லி வந்து ஷார்ட் டேர்ம் அப்படின்னும் போதே ஒரு 1 இயர்க்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்களை சொல்கிறது தான். ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், டே டு டே எக்ஸ்பென்சஸை பற்றின ஒரு மேனேஜ்மெண்ட் தான் பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட். ஸோ டே டு டே நம்ம பேர் பண்ணக்கூடிய டெய்லி ஆப்ரேஷன்ஸ்க்கு ஆகக்கூடிய செலவுகளாகட்டும், கம்பெனி ஆப்ரேட் பண்ணக்கூடிய செலவுகளாகட்டும், இல்லை வந்து ஏதாவது ஒரு ஃபினான்ஷியல் தேவைகள் இருந்தாலும் சரி, அதே போல் எவ்வளோ கேஷ் ஃப்ளோ வந்து நம்மளுடைய கம்பெனியினுடைய க்ரோத்துக்கு வந்து தேவைப்படுது, அதே போல் ஏதாவது ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குதுன்னா அது எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறோம். ஸோ இது எல்லாமே வந்து எதன் அடிப்படையில் வருதுன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்.
ஓகேவா, அதை உறுதிப்படுத்தக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட். ஓகேவா, ஸோ இட் இன்வால்வ்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் வேரியஸ் அவைலபிள் சோர்சஸ். The main sources of funds for a firm are shareholders funds and borrowed funds. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நம்மளுடைய ஆர்கனைசேஷனுக்கு ஒரு ஃபினான்ஸில் நிறைய வழிகளில் நம்ம வந்து நம்மளுடைய ஆர்கனைசேஷனுக்கான ஃபினான்ஸை ரைஸ் பண்ணுறதுக்கு நிறைய சோர்சஸ் இருக்குது இல்லையா. ஒரு லோன் வாங்குறது மூலியமாகவோ இல்லை கடன் வாங்குறது மூலியமாகவோ இல்லை ஷேர் ஹோல்டர்ஸ். ஓகேவா, ஷேர் ஹோல்டர்ஸ் மெயின் சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆர்கனைசேஷனுக்கும் ஷேர் ஹோல்டர்ஸ் மூலிமா வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் பாரோடு ஃபண்ட்ஸ். ஏதாவது அதாவது ஒரு பேங்க்லேருந்து நம்ம லோன் வாங்கியிருக்கலாம், இல்லை நம்ம வந்து டிபென்ச்சர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷன் வந்து தன்னுடைய ஃபினான்ஸை ரைஸ் பண்ணக்கூடிய வழிகள் இதெல்லாம். ஓகேவா, ஸோ த ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் ரெஃபர் டு த ஈக்விட்டி கேபிட்டல் அண்ட் த ரீட்டெயின்டு ஏர்னிங்ஸ். ஸோ ஷேர் ஹோல்டர் ஃபண்ட் அப்படின்றது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி கேபிட்டல். ஈக்விட்டி கேபிட்டலில் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து நம்மளுடைய கம்பெனியில் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணி நம்ம கேபிட்டலை ரைஸ் பண்ணுறதுக்கு அதன் மூலிமா நம்ம கேபிட்டலை வந்து ரைஸ் பண்ணுறோம். அண்ட் தி ரீட்டெயின்டு ஏர்னிங்ஸ். ரீட்டெயின்டு ஏர்னிங்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியினுடைய ப்ராஃபிட்டில் வந்து ஒரு போர்ஷன், ஓகேவா, அது வந்து பார்த்திங்கன்னா அந்த போர்ஷன் ஆஃப் அமௌண்ட் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸ்பென்சஸும் போக அதே போல் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கான டிவிடெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தது போக இருக்கக்கூடிய ஒரு போர்ஷன் ஆஃப் ப்ராஃபிட்டை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ரீட்டெயின்டு ஏர்னிங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் அப்படின்றது வந்து எதுவும் சேர்ந்தது அப்படின்னா ஈக்விட்டி கேபிட்டல், ஷேர் ஹோல்டர்ஸ் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் ப்ளஸ் ரீட்டெயின்டு ஏர்னிங்ஸ், ப்ராஃபிட்லேருந்து செலவுகள் போக ஷேர் ஹோல்டர்ஸ் கொடுத்த டிவிடெண்ட் போக இருக்கக்கூடிய அமௌண்ட், இது ரெண்டும் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பாரோட் ஃபண்ட்ஸ் ரெஃபர்ஸ் டு த ஃபினான்ஸ் ரைஸ்டு த்ரூ டிபென்ச்சர்ஸ் ஆர் அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் டெப்ட். பாரோடு ஃபண்ட்ஸ் அப்படின்னா நம்ம கடன் வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பேங்க்ல லோன் மூலியமாக வாங்கலாம், இல்லை டிபென்ச்சர்ஸ் மூலியமாக. டிபென்ச்சர்ஸ்னால் எப்படி, இப்போ வந்து நம்ம கம்பெனியுடைய கேபிட்டலை ரைஸ் பண்ணுறதுக்கு கம்பெனியினுடைய ஷேர்ஸை வந்து நம்ம வந்து பப்ளிக்கு வந்து நம்ம இஷ்யூ பண்ணுறோமோ அதே போல் கடனுக்கு நம்ம இப்போ வந்து 1 லட்ச ரூபா ஒரு 10 lakhs வந்து நம்ம கடன் வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கம்பெனியினுடைய டிபென்ச்சர்ஸ், ஷேர்ஸ் மாதிரி டிபென்ச்சர்ஸ், அது வந்து கடனுக்கு டெப்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட் அது. ஓகேவா, ஸோ அந்த டிபென்ச்சர்ஸை நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு கடன் கொடுத்தவங்களுக்கு அந்த டிபென்ச்சர்ஸை இஷ்யூ பண்ணுவோம். ஸோ இது வந்து பாரோடு ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ்னால் என்ன, பாரோட் ஃபண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரிஞ்சிருக்கும். A firm has to decide the proportion of funds to be raised from either sources based on their basic characteristics. ஸோ இப்போ ஒரு firm வந்து அவங்களுடைய கம்பெனியினுடைய கேபிட்டலை ரைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க, எதன் மூலிமா எவ்வளோ ப்ரப்போர்ஷனில் எந்த விகிதத்தில் வந்து நம்ம சோர்ஸ், அதாவது ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் மூலியமாகவோ பாரோயர் ஃபண்ட்ஸ் மூலியமாகவோ எந்த ரேஷியோவில் நம்ம ஃபண்ட்ஸை ரைஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது அந்த கம்பெனியினுடைய அந்த ஆர்கனைசேஷனுடைய கேரக்டரை பொறுத்து இருக்குது. அதாவது அது வந்து ஒரு ஹியூஜ் கம்பெனியாக இருக்கலாம், ஓகேவா, இல்லை அவங்க எடுத்திருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் பெரிய ப்ராஜெக்டாக இருக்கலாம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்கக்கிட்ட எவ்வளோ ஏர்னிங்ஸ் இருக்குது, அவங்கக்கிட்ட எவ்வளோ சேவிங்ஸ் இருக்குது, எவ்வளோ கேஷ் ஃப்ளோ அவங்கக்கிட்ட இருக்குது, இதையெல்லாம் பேஸ் பண்ணி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் மூலியமாகவும் பாரோடு ஃபண்ட்ஸ் மூலியமாகவும் எவ்வளவு வந்து நம்ம வந்து அமௌண்ட்டை வந்து ரைஸ் பண்ண முடியும் அப்படின்றது அந்த கம்பெனியினுடைய கேரக்டரை பொறுத்து இருக்குது. இன்ட்ரெஸ்ட் ஆன் பாரோடு ஃபண்ட்ஸ் ஹாவ் டு பி பெய்டு ரிகார்ட்லெஸ் ஆஃப் வெதர் ஆர் நாட் எ firm has earned a profit. இப்போ வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ப்ராஃபிட் வந்தால் நம்ம டிவிடெண்ட் கொடுத்துட்றோம் இல்லையா. இப்போது டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அதாவது நமக்கு கடன் கொடுத்தவங்க, அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ராஃபிட் வந்தாலும் வரலன்னாலும் நாம் வாங்கின கடனுக்கு நம்ம என்ன பண்ணணும், இன்ட்ரெஸ்ட் கட்டி தான் ஆகணும். ஓகேவா, வட்டி பே பண்ணி தான் ஆகணும். லைக்வைஸ் த பாரோட் ஃபண்ட்ஸ் ஹாவ் டு பி ரீபெய்ட் அட் எ ஃபிக்ஸட் டைம். அதாவது இந்த டிபென்ச்சர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் டைம், அதாவது 1 வருஷத்துக்கு இல்லை 5 வருஷத்துக்கு அந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸட் டைம். அந்த ஃபிக்ஸட் டைமுக்குள்ளே இவங்க இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டே இருந்தால் லாங் டேர்ம் வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டுமே கொடுத்துட்ருப்பாங்களா,
கிடையாது. தட் இஸ் நாட் கரெக்ட் இல்லையா? அதுக்குன்னு ஒரு எண்ட் பீரியட் இருக்கும். இப்போ நீங்கள் ஹவுசிங் லோன் ஒன்று வாங்குறீங்க, 20 வருஷத்துக்கு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா, அப்போ அந்த 20 வருஷத்துக்கும் நீங்கள் வட்டியும் கட்டலாம், இன்ட்ரெஸ்ட்டும் கட்டலாம், பிரின்சிபலும் கட்டலாம். ஆனால் அதுக்கான ஃபிக்ஸட் பீரியட் என்னது? 20 இயர்ஸ். அதுக்குள்ளே நீ வந்து இந்த ஹவுசிங் லோனை க்ளோஸ் பண்ணி ஆகணும். ஓகேவா? அந்த மாதிரி தான் டிபென்ச்சர்ஸ்க்கு ஹோல்டர்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா பாரோயிங் ஃபண்ட்ஸுக்கும் அவங்களுக்கு நம்ம என்ன தான் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணாலும் அதுக்குன்னு ஒரு ஃபிக்ஸட் டைம் இருக்கும். அவங்க வந்து மென்ஷன் பண்ணிப்பாங்க, டிபென்ச்சர்ஸ்லேயே வந்து அந்த டாக்குமெண்ட்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எவ்வளோ இயர்ஸ்க்குள்ளே இந்த அமௌண்ட்டை வந்து அவங்களுக்கு திருப்பி அந்த கடனை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னா அந்த டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. த ரிஸ்க் ஆஃப் டிஃபால்ட் ஆன் பேமெண்ட் இஸ் நோன் ஆஸ் ஃபினான்ஷியல் ரிஸ்க். ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது இல்லையா? ஸோ அதாவது 2 வருஷத்துக்குள்ளே நான் இந்த கடன் அவங்களுக்கு நான் திருப்பி கொடுக்கணுன்னா என் பிஸ்னஸை நான் எவ்வளோ டெவலப் பண்ணணும். அப்போ அந்த இடத்துல வந்து ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்றது இருக்குது. அந்த ரிஸ்க் ஃபேக்டர் தான் ஃபினான்ஷியலாக நம்ம வந்து அந்த ரிஸ்க்கை ஃபேஸ் பண்ணுறோம். அப்போது அது ஃபினான்ஷியல் ரிஸ்க் அப்படின்னு சொல்கிறோம். which has to be considered by a firm likely to have insufficient shareholders to make these fixed payments. ஸோ இந்த ஃபினான்ஷியல் ரிஸ்க் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எப்போ கன்சிடர் பண்ணப்படுது அப்படின்னா நமக்கான ஷேர் ஹோல்டர்ஸ் இன்சஃபிஷியண்ட்டாக போதுமான அளவுக்கு நமக்கு இல்லை. ஓகேவா? அதனால் டு மேக் தீஸ் ஃபிக்ஸட் பேமெண்ட்ஸ், இந்த ஃபிக்ஸட் பேமெண்ட்ஸை வந்து அதாவது இந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கொடுத்து ஒரு பர்டிகுலர் டைம்குள்ளே என்னோட கடனை நான் அடைக்கிறதுக்கு, ஓகேவா, அதுக்கான ஒரு கேபிட்டல் வந்து என்கிட்ட இல்லை அப்படின்ற ஒரு தன்மையை தான் நம்ம அந்த ரிஸ்க்கை தான் ஃபினான்ஷியல் ரிஸ்க் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் ஆன் தி அதர் ஹேண்ட் இன்வால்வ் நோ கமிட்மெண்ட் ரிகார்டிங் த பேமெண்ட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் ஆர் த ரீபேமெண்ட் ஆஃப் கேபிட்டல். ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இப்போ வந்து ப்ராஃபிட் வந்தால் அவங்களுக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் டிவிடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சப்போஸ் ப்ராஃபிட் வந்து நினச்ச அளவுக்கு வரல, இல்லை கம்மியாக தான் வந்திருக்கு அப்படின்னா அவங்களுக்கு அதை கொடுக்கணுன்ற இது எல்லாமே ஆல்ரெடி அவங்க வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஓகேவா? கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஷேர் வேல்யூ இப்போ வந்து 1 லட்ச ரூபா மதிப்புள்ள ஷேர்ஸை வந்து நம்ம கம்பெனி தான் வந்து அவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்னா இமீடியட்டாக நம்ம வந்து அதை வந்து ரீபேமெண்ட் பண்ணிடணும் அவங்களுக்கு அப்படின்ற எந்த அவசியமும் கிடையாது. இது வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? A firm therefore needs to have a judicious mix of both debt and equity in making financing decisions, which may be debt, equity, preference share capital and retained earnings. ஸோ ஒரு ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் மூலியமாக ஒரு கேபிட்டலை ரைஸ் பண்ணதாகவும் இருக்கலாம், இல்லை டெப்ட் கடன் வாங்கினது மூலியமாகவும் நம்ம ரைஸ் பண்ணதாக இருக்கலாம். இது எல்லாமே வந்து நம்மளுடைய ஆர்கனைசேஷனுடைய ஃபினான்ஷியல் பொசிஷனை பேஸ் பண்ணி நம்ம எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ். எவ்வளோ ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸை நான் வாங்கணும், எவ்வளோ பாரோயிங் ஃபண்ட்ஸை நான் வாங்கணும் அப்படின்றத எடுக்கக்கூடிய அந்த டிசிஷனை தான் ஃபினான்சிங் டிசிஷன் அப்படின்னு சொல்கிறான். அது வந்து ஒரு டெப்டாக இருக்கலாம், ஈக்விட்டியாக இருக்கலாம், இல்லை ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸாக இருக்கலாம், இல்லை ரீடைன்டு ஏர்னிங்ஸாக, எதன் மூலியமாகவோ நான் வந்து என்னுடைய ஆர்கனைசேஷனுக்கான ஒரு கேபிட்டலை நான் ரைஸ் பண்ணுறேன். ஓகேவா? த காஸ்ட் ஆஃப் ஈச் டைப் ஆஃப் ஃபினான்ஸ் ஹேஸ் டு பி எஸ்டிமேட்டட். ஸோ எல்லா டைப் ஆஃப் ஃபினான்ஸ்க்கும் நான் ஒரு காஸ்ட்டை பே பண்ணி தான் ஆகணும். ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து என்னுடைய கம்பெனியுடைய ஷேர்ஸை வாங்கினா அவங்களுக்கான டிவிடெண்ட்டை நான் பே பண்ணி தான் ஆகணும். டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ் கிட்டேருந்து அதாவது டெப்ட் நான் வாங்குறேன் அப்படின்னா அந்த டிபென்ச்சர்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு வந்து நான் பே பண்ணி தான் ஆகணும். சம் சோர்சஸ் மே பி சீப்பர் தேன் அதர்ஸ். ஒரு சில சோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா சீப்பாக இருக்கும். ஓகேவா? அதாவது நிறைய காஸ்ட் வந்து அவங்க பேர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் டெப்ட் இஸ் கன்சிடர்ட் டு பி சீப்பஸ்ட் ஆஃப் ஆல் சோர்சஸ். டேக்ஸ் டிடக்டபிலிட்டி ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மேக்ஸ் இட் ஸ்டில் சீப்பர். இப்போ வந்து லோன் நம்ம வாங்குகிறோம், பேங்க் லோன் வாங்குகிறோம், இல்லை வேறு ஏதாவது ப்ரைவேட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்லேருந்து நம்ம வாங்குகிறோம், கடன் வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கம்மி இன்ட்ரெஸ்ட்டுக்கு கூட நம்ம வாங்கிடலாம். ஓகேவா? ஸோ ஈக்விட்டி கேபிட்டலை பொறுத்ததை விட நம்ம வந்து கடனை வாங்குறது வந்து அது இன்னும் கொஞ்சம் அதுக்கு வந்து ஒரு டேக்ஸ் டிடக்ஷன் கூட நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அசோசியேட்டட் ரிஸ்க் இஸ் ஆல்சோ டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஈச் சோர்சஸ். ஒவ்வொரு ஃபினான்ஷியல் அதாவது கேபிட்டலை ரைஸ் பண்ணும்போதும் அது ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டாக இருந்தாலும் பாரோயர்ஸ் ஃபண்டாக இருந்தாலும் எந்த சோர்ஸாக இருந்தாலும் அந்தந்த சோர்ஸுக்கான ஃபினான்ஷியல் ரிஸ்க்கை வந்து ஆர்கனைசேஷன் வந்து பேர் பண்ணி தான் ஆகணும். எக்ஸாம்பிள், இட் இஸ் நெசசரி டு பே இன்ட்ரெஸ்ட் ஆன் டெப்ட் அண்ட் ரெடீம் த பிரின்சிபல் அமௌண்ட் ஆன் மெச்சூரிட்டி. இப்போ நான் வந்து
மற்றவங்க கிட்டேருந்து நான் கடன் வாங்குறேன் அப்படின்னா அதுக்கு நான் டிபென்ச்சர்ஸை நான் இஷ்யூ பண்ணால் கூட நான் இன்ட்ரெஸ்ட்டை பே பண்ணிகிட்டே வந்தாலும் ஒரு பர்டிகுலர் டைமுக்குள்ளே நான் என்ன பண்ணணும், அதற்கான மெச்சூரிட்டி அமௌண்ட்டு அவங்க கிட்டேருந்து வாங்கின அந்த கடனுக்கான அமௌண்ட்டை நான் கண்டிப்பாக அதை நான் அந்த பர்டிகுலர் பீரியடுக்குள்ளே நான் திருப்பி கொடுத்துடணும். இது எல்லாமே வந்து ரிஸ்க் ஃபேக்டர் தான். தேர் இஸ் நோ சச் கம்பல்ஷன் டு பே எனி டிவிடெண்ட் ஆன் ஈக்விட்டி ஷேர்ஸ். ஆனால் ஈக்விட்டி ஷேர்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக டிவிடெண்ட் கொடுத்தே ஆகணும் அப்படின்ற எந்த கம்பல்ஷனும் வந்து கிடையாது. thus there is some amount of financial risk in debt financing. ஸோ அதனால் டெப்ட் ஃபினான்சிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ஃபேக்டர், ஃபினான்ஷியல் ரிஸ்க் ஃபேக்டர் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றது சொல்கிறாங்க. ஓகேவா, ப்ரப்போர்ஷன் வந்து அதிகமாக, ரிஸ்க் ஃபேக்டர்னுடைய விகிதம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. த ஃபண்ட் ரைசிங் எக்ஸசைஸ் ஆல்சோ காஸ்ட்ஸ் சம்திங். ஒரு ஃபண்ட் நான் ரைஸ் பண்ணுறேன்னா அதற்கான ஒரு காஸ்ட்டை வந்து நான் பேர் பண்ணி தான் ஆகணும். திஸ் காஸ்ட் இஸ் கால்டு ஃப்ளோட்டேஷன் காஸ்ட். இந்த காஸ்ட்டை நான் என்னன்னு சொல்கிறேன்னா ஃப்ளோட்டேஷன் காஸ்ட்டு சொல்கிறேன். என்னுடைய ஆர்கனைசேஷனுக்கு நான் ஃபண்டை ரைஸ் பண்ணுறேன்னா அதுக்குன்னு சில செலவுகளை நான் செஞ்சு தான் ஆகணும். அப்படி செய்யக்கூடிய அந்த செலவுகளை தான் நான் என்னன்னு சொல்கிறேன்னா ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் அப்படின்னு சொல்கிறேன். ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி வந்து ஷேர்ஸை இஷ்யூ பண்ணுறாங்க, இல்லை வந்து கடனை வாங்குறாங்க. அப்போ அதாவது ஆர்கனைசேஷனுடைய கேபிட்டலை ரைஸ் பண்ணுறதுக்கு அப்போது நம்ம என்ன பண்ணுறோம், புது ஷேர்ஸை நம்ம இஷ்யூ பண்ணுறோம். அதே போல் கடனை வாங்குறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், டிபென்ச்சர்ஸை இஷ்யூ பண்ணுறோம். ஓகேவா, ஒன்று அது என்னென்ன அந்த ஃப்ளோட்டிங் காஸ்ட் எல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர் ரைட்டிங், லீகல், மார்க்கெட்டிங், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோட்டிங் காஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டர் ரைட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் பெய்ட் டு இன்வெஸ்ட்மெண்ட் பேக்கர்ஸ் ஃபார் செல்லிங் தி செக்யூரிட்டிஸ். இப்போ வந்து என்னுடைய ஷேர்ஸை வந்து நான் சேல் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்காக நான் கொடுக்கக்கூடிய காஸ்ட். ஓகேவா, இப்போ எனக்காக அவங்க விற்று கொடுக்க போகிறாங்க அப்படின்னா நான் அவங்களுக்குன்னு ஒரு பேமெண்ட்டை வந்து கொடுக்கணும். அதுதான் அண்டர் ரைட்டிங் சொல்கிறோம். லீகல் அப்படின்னு பார்க்கும்போது காஸ்ட் ஃபார் லீகல் கவுன்சிலிங், ஆடிட்டிங், ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அந்த லீகல் எக்ஸ்பென்சஸ் அதை நான் பேர் பண்ணி ஆகணும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஃபார் சர்டிஃபிகேட்ஸு, ப்ரமோஷன், இதுக்கு எல்லாத்துக்குமே, அதாவது என்னுடைய கம்பெனியுடைய ஷேர்ஸை வந்து நான் ப்ரமோட் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் ஆகக்கூடிய ப்ராஸ்பெக்டஸ், என்னுடைய கம்பெனியை பற்றின டீட்டெயில்ஸை வந்து நான் மக்களுக்கு எடுத்து சொல்கிறதுக்கு இதுக்கெல்லாம் ஆகக்கூடிய செலவு காஸ்ட் வந்து மார்க்கெட்டிங்கில் ரிலேட்டடாக வரும். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அப்படின்னும் பொழுது புதுசாக நான் ஏதாவது செக்யூரிட்டிஸை இஷ்யூ பண்ண போகிறேன், ஷேர்ஸை இஷ்யூ பண்ணுறேன்னா அதுக்கு ஆகக்கூடிய ரெஜிஸ்ட்ரிங் ஃபீஸ். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஷேர்ஸ் அண்ட் பாண்ட்ஸை பேஸ் பண்ணி என்னுடைய கம்பெனியினுடைய கேபிட்டலை ரைஸ் பண்ணுறதுக்காக நான் இஷ்யூ பண்ணக்கூடிய ஷேர்ஸ் அண்ட் பாண்ட்ஸ் அதுக்காக ஆகக்கூடிய எக்ஸ்பென்சஸை சொல்கிறது தான் ஃப்ளோட்டிங் காஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, ஸோ இட் ஆல்சோ மஸ்ட் பி கன்சிடர் வைல் இவாலுவேட்டிங் டிஃப்ரெண்ட் சோர்சஸ். ஸோ இதையும் வந்து நம்ம என்ன பண்ணோம், கணக்கில் எடுத்துக்கணும். ஃபினான்சிங் டிசிஷன் இஸ் தஸ் கன்சர்ன்ட் வித் த டிசிஷன்ஸ் அபவுட் ஹவு மச் டு பி ரெய்ஸ்டு ஃப்ரம் விச் சோர்ஸ். ஸோ ஃபினான்சிங் டிசிஷனை பொறுத்த வரைக்கும் எந்த சோர்ஸ் மூலிமா எவ்வளோ கேபிட்டலை நீங்கள் ரெய்ஸ் பண்ணுறீங்க அப்படின்ற டிசிஷனை எடுக்கக்கூடியதாக ஒரு சூழல் வந்து இருக்குது. திஸ் டிசிஷன் டிட்டர்மைன்ஸ் த ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் and the financial risk of the enterprise. ஸோ இந்த ஃபினான்ஷியல் டிசிஷன் அப்படின்றது வந்து எந்தெந்த சோர்ஸ்லேருந்து நம்ம வந்து ஃபினான்ஸை எடுக்க போகிறோம், அந்த ஃபினான்ஸை எடுக்கிறதுனால அதன் மூலிமா என்ன ரிஸ்க்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி கலந்து ஆலோசித்து எடுக்கிற அந்த டிசிஷனை தான் ஃபினான்ஷியல் டிசிஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, ஸோ இப்போது ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஃபினான்ஷியல் டிசிஷன். ஸோ எந்தெந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஃபினான்சிங் டிசிஷன்ஸை எடுக்கிறதுக்கு தடையாக இருக்குது, அஃபெக்ட் பண்ணுது, ஃபினான்சிங் டிசிஷனில் வந்து பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் ஆஃப் ரேசிங் ஃபண்ட்ஸ் த்ரூ டிஃப்ரெண்ட் சோர்சஸ் ஆர் டிஃப்ரெண்ட். A prudent financial manager would normally opt for a source which is the cheapest. ஸோ இப்போ நான் ஒரு ஃபினான்ஸை ரைஸ் பண்ணுறேன்னா அதுக்கு நான் சில செலவுகளை செஞ்சு தான் ஆகணும். ஓகேவா, இப்படி என்னுடைய ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து பப்ளிக்கு வந்து என்னுடைய ஷேர்ஸை வந்து நான் இஷ்யூ பண்ணுறேன் அப்படின்னா நான் அதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும், என் கம்பெனி பற்றின டீட்டெயில்ஸை கொடுக்கணும், நான் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கொண்டு வர போகிறேன் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸையும், கம்பெனி வந்து ஃபினான்ஷியலி எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்குது, என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நான் கொண்டு வர போகிறேன், இந்த மாதிரியான எல்லா டீட்டெயில்ஸையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா எனக்கு அதற்கான சில செலவுகள் வந்து இருக்கும்.
ஓகேவா? இல்லை வந்து நான் வந்து டிபென்ச்சர்ஸ் கடனை கொடுக்க போகிறேன்னா எனக்கு எவ்வளோ சொத்துக்கள் இருக்குது, என் கம்பெனிக்கு எவ்வளோ சொத்துக்கள் இருக்குது, அதையெல்லாம் காமிச்சு தான் நான் என்ன பண்ண முடியும், கடனை வாங்க முடியும். அப்போது அதுக்குன்னு ஒரு காஸ்ட்டை வந்து நம்ம அவங்களுக்கு பே பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. அதில் நமக்கு எதுக்கு நமக்கு வந்து எதில் வந்து கம்மியான காஸ்ட் ஆகுது அப்படின்றத ஃபினான்ஷியல் மேனேஜர் வந்து சரியாக புரிஞ்சுக்கிட்டு அந்த சோர்ஸை வந்து கேபிட்டலை ரிலீஸ் பண்ணுறதுக்கு யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது ரிஸ்க். த ரிஸ்க் அசோசியேட்டட் வித் ஈச் ஆஃப் த சோர்சஸ் இஸ் டிஃப்ரெண்ட். கண்டிப்பாக ரிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சோர்சஸ்லேயும் ஒரு ஃபண்டை ரைஸ் பண்ணும்போது ஒவ்வொரு விதமான ரிஸ்க்ஸ் இருக்குது. அந்த ரிஸ்க்கை பேஸ் பண்ணி அவங்க வந்து ஃபினான்ஷியல் டிசிஷன் வந்து எடுக்கணும். அடுத்தது ஃப்ளோட்டேஷன் காஸ்ட். ஹையர் த ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் லெஸ் அட்ராக்டிவ் த சோர்ஸ். ஸோ ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னா அப்போது அந்த காஸ்ட் இருக்கக்கூடிய அந்த சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸை நம்ம என்ன பண்ணணும், முடிஞ்ச அளவுக்கு அதிலிருந்து கம்மியாக ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணுறதுக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது கேஷ் ஃப்ளோ பொசிஷன் ஆஃப் த கம்பெனி. ஒரு கம்பெனியினுடைய கேஷ் ஃப்ளோ வந்து எப்படி இருக்குது, அதாவது பணம் இருப்பு அவங்க கிட்ட வந்து எவ்வளோ இருக்குது. a stronger cash flow position may make debt financing more viable than funding through equity. அதான் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இப்போ என்னுடைய ஆர்கனைசேஷன் வந்து ஃபினான்ஷியலி எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்குது, எவ்வளோ கேஷ் ஃப்ளோ வந்து எனக்கு இருக்குது, எவ்வளோ எனக்கு வந்து இன்கம்மை நான் ரைஸ் பண்ணுறேன், அப்படி அந்த விஷயத்தில் வந்து ஆர்கனைசேஷன் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தது. ஓகேவா? அவங்களுடைய கேஷ் ஃப்ளோவில் வந்து அவங்க பொசிஷனில் அந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க அப்படின்னா அப்போது அந்த இடத்துல இவங்க டெப்ட்ன்ற சோர்ஸை ஈஸியாக யூட்டிலைஸ் பண்ணலாம் தேன் ஈக்விட்டியை இஷ்யூ பண்ணுறதுக்கு பதில் அவங்க என்ன பண்ணலாம், டெப்ட் பாரோயிங் ஃபண்ட்ஸை வந்து அவங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதை ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு கேஷ் ஃப்ளோ நமக்கு இருக்கிறதுனால நமக்கு ஈஸியாக வந்து கடன் வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கேஷ் ஃப்ளோவை பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எந்த சோர்ஸை நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்றதும் இருக்குது. அடுத்தது ஃபிக்ஸட் ஆப்ரேட்டிங் காஸ்ட். ஃபிக்ஸட் ஆப்ரேட்டிங் காஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிஸ்னஸில் சில எக்ஸ்பென்சஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஆனால் ஒரு சில சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ப்ரொடக்ஷன் லெவல் வந்து செய்கிறோம் அப்படின்னா அதுக்கேற்ப நம்மளுடைய எக்ஸ்பென்சஸ் லெவலும் வந்து என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். இஃப் யர் பிஸ்னஸ் ஹேஸ் அ ஹை ஃபிக்ஸட் ஆப்ரேட்டிங் காஸ்ட், அதாவது பில்டிங் ரெண்ட், இன்சூரன்ஸ் ப்ரீமியம், சேலரிஸ், இட் மஸ்ட் பி ரெடியூஸ்ட் ஃபிக்ஸட் ஃபினான்சிங் காஸ்ட். அப்போ அந்த இடத்துல வந்து என்ன பண்ணோம், ஃபிக்ஸட் ஃபினான்சிங் காஸ்ட், அதாவது பிஸ்னஸ் எக்ஸ்பென்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில லெவல் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அவங்க பண்ணக்கூடிய செலவுகள் வந்து எப்படி இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இதே ஃபிக்ஸட் ஆப்ரேட்டிங் காஸ்ட் அப்படின்னும் போது என்ன ஆகும், ஃபிக்ஸட் காஸ்ட்டையும் தாண்டி அது வந்து காஸ்ட்டை அதிகப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஹென்ஸ் லோயர் டெப்ட் ஃபினான்சிங் இஸ் பெட்டர். ஓகேவா? அதாவது similarly if fixed operating cost is less, more debt financing may be preferred. ஃபிக்ஸட் காஸ்டினுடைய ஃபிக்ஸட் ஆப்ரேட்டிங் காஸ்ட் வந்து லெஸ்ஸாக இருந்தது அப்படின்னா அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து அதிகப்படியான டெப்ட் ஃபினான்சிங்கை வந்து ரைஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கண்ட்ரோல் கன்சிடரேஷன். இஷ்யூ ஆஃப் மோர் ஈக்விட்டி மே லீட் டு டைல்யூஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ஸ் கண்ட்ரோல் ஓவர் த பிஸ்னஸ். ஓகே, இப்போ நான் வந்து என் கம்பெனியோட ஷேர்ஸை வந்து நான் அதிகப்படியாக வந்து ஷேர்ஸ் மூலியமாகவே நான் கேபிட்டலை ரைஸ் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா என் கம்பெனியினுடைய அந்த கண்ட்ரோல், ஓகேவா, மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய கண்ட்ரோல் என்ன ஆகும், டைல்யூட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ யார் வந்து அதிகப்படியான மெஜாரிட்டி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் தான் எல்லாத்துலேயுமே டிசிஷன் எடுக்கக்கூடியவங்களாக வந்து மாறிடுவாங்க. மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு ஒரு தீர்மானிக்கக்கூடிய அந்த பாதிப்பை வந்து அவங்களுக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டெப்ட் ஃபினான்சிங் ஹேஸ் நோ சச் இம்ப்ளிகேஷன். ஆனால் டெப்ட் ஃபினான்சிங்கை பொறுத்த வரைக்கும் கடன் வாங்கிறதுனால அவங்க நம்ம கம்பெனியினுடைய ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்தை வச்சு தான் நம்ம வந்து கடன் வாங்குகிறோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியினுடைய மேனேஜ்மெண்ட்டில் எந்த விதமான ஒரு பாதிப்பையும் அது வந்து ஏற்படுத்தாது. ஸோ கம்பெனிஸ் அஃப்ரைட் ஆஃப் எ டேக் ஓவர் பிட் வுட் ப்ரிஃபர் டெப்ட் டு ஈக்விட்டி. ஸோ கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து இந்த டெப்ட் பாரோயிங்கை தான் அவங்க வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்களே தவிர்த்து ஈக்விட்டியை ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்டேட் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட். ஸோ கேபிட்டல் மார்க்கெட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு
ஃபினான்ஸுக்கு ரிலேட்டடான மார்க்கெட் பிளேஸு, ஓகேவா. ஒன்று வந்து ஆன்லைனில் வந்து ஷேர்ஸை வந்து வாங்குறது விற்கிறது இதெல்லாம் நடக்குது இல்லையா. அதே போல் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது, இதில் வந்து யாரெல்லாம் இன்வால்வ் ஆகும்னா பிஸ்னஸ் பண்ணுற பர்சன்ஸும் இருக்கலாம், இல்லை கவர்மெண்ட்டும் இருக்கலாம். இவங்க வந்து பாரோ பண்ணுற மாதிரி, லாங் டேர்ம் ஃபண்ட்ஸை வந்து பாரோ பண்ணுற மாதிரி. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கிற இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி ஒரு மார்க்கெட்டில் வந்து நம்ம ஒரு பொருளை வந்து பையிங் அண்ட் செல்லிங் நடக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதே போல் தான் கேபிட்டல் மார்க்கெட்டில் வந்து பணம் பட்டுவாடா, அதாவது பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் ஃபினான்ஸ், அது நடக்கிறது தான் வந்து கேபிட்டல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ ஹெல்த் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட் மே ஆல்சோ அஃபெக்ட் த சாய்ஸ் ஆஃப் சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட். ஸோ கேபிட்டல் மார்க்கெட்டினுடைய நலன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன மாதிரியான சோர்ஸ் ஆஃப் ஃபண்டை வந்து ரைஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து அஃபெக்ட் பண்ணுறதாக இருக்கும். டியூரிங் த பீரியட் வென் ஸ்டாக் மார்க்கெட் இஸ் ரைசிங் மோர் பீப்புள் இன்வெஸ்ட் இன் ஈக்விட்டி. சப்போஸ் என்னுடைய கம்பெனியினுடைய ஷேர்ஸினுடைய வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பீப்புள் வந்து அந்த ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க. However, depressed capital market may make issue of equity shares difficult for any company. In case capital marketல ஏதாவது வந்து இப்போ என்னுடைய ப்ராஜெக்ட்ஸில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் ஆகுதோ இல்லை வந்து எனக்கு லாஸ் ஆகிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு சினாரியோ வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும்னா என்னுடைய கம்பெனி லாஸில் போகுதுன்னா என்னுடைய ஷேரினுடைய வேல்யூ வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். அப்புறம் கேபிட்டல் மார்க்கெட்டில் வந்து என்னுடைய ஸ்டாக்கினுடைய வேல்யூ கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஸோ ஸ்டேட் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட்டில் வந்து என்ன மாதிரியான ஒரு சூழல் வந்து இருக்குது, ஃபினான்ஷியல் பொசிஷன்ஸ் வந்து ஹையர் ஷேர்ஸை வந்து வாங்கிறது விற்கிறது, இல்லை வந்து டிபென்ச்சர்ஸை வாங்கிறது, தட் இஸ் பாரோயிங், ஓகேவா. ஸோ இதையெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து அந்த ஸ்டேட் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் டெசிஷன்ஸை வந்து கம்பெனிங்க எடுக்கக்கூடிய அந்த ஃபினான்ஷியல் டெசிஷன்ஸை பேஸ் பண்ணி அங்கேயும் சில வேரியேஷன்ஸ் வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.